இவ்ளோ நாள் கன்னி வந்து எனக்கு நல்லது நடந்துடாதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க சொன்ன மாரி கன்னிக்கு நல்ல காலம் எப்படி இருக்கு சார்? ஆமா. கன்னி ராசியும் சரி, கன்னி ராசியில இருக்க தலைவருக்கும் சரி, கங்கிராச்சுலேஷன்ஸ்ன்னு சொல்ற மாதிரியே இருக்கும். "சார் நிஜமாவா சார்? எனக்கா சார்?" இந்த ஜீன்ஸ் படத்துல பிரசாந்தும், ஐஸ்வர்யா ராயும் ஒரு பாட்டு பாடுவாங்க. "எனக்கே எனக்கா?" ஆமா, உங்களுக்கே உங்களுக்கு தான். ஐரோப்பாவும் உங்களுக்கு தான். சிவப்பு கம்பள வரவேற்பும் உங்களுக்கு தான். பயங்கரமா யார் யார் கூடலாம் செட்டு சேரணுமோ சேர்ந்துக்கலாம். இந்த உல்லாச பிரயாணங்கள், விமான பிரயாணங்கள், கடல் கடந்த சுப செய்திகள், விசா கிளியர் பண்றது, விக்காத சொத்து கன்னி ராசிக்கு விக்கும். நெனச்சு பார்க்க முடியாத பணம் எல்லாமே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே! அப்படின்னு பெரிய கான்ட்ராக்ட் கையெழுத்து போட வேண்டிய நிலை, சிவன் ராத்திரிக்கு அப்புறம் கன்னி ராசிக்காக இருக்கும். இவ்ளோ பெரிய ரிலீஃபா? இத்தன நாள் கெடுத்த கேது வெளியில போயிடுச்சே, அதே பெரிய விஷயம் தான். கேதுவைப் போல் கெடுப்பவன் இல்லைங்கிறது ஜோதிடம். ஒண்ணே ஒண்ணு, ஃபுட் பாய்சனிங் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியல, அப்பாயின்ட்மென்ட்ல பிஸியா இருக்கேன், வேலையில பிஸியா இருக்கேன், கையெழுத்து போடுறதுல பிஸியா இருக்கேன். இந்த மாரி பிஸி பிஸி அப்படின்னு சொல்றதெல்லாம் கன்னி ராசிக்கு இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, உணவு சாப்பிடுற நேரம் மாறி போகும். இந்த ஃபுட் பாய்சனிங்கோட பாதிப்பு, அவஸ்தை கன்னிக்கு இருக்கும். அத கவனமா எடுத்துக்கணும். ஆறிப்போன சாப்பாட சாப்பிடக்கூடாது. திரவ ஆகாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கன்னி ராசி நேயர்கள் குடுக்கணும். மருந்து, மாத்திரை அலட்சியம் கூடாது. டயத்துக்கு எடுத்துக்கணும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவை தவிர, பாக்கி விஷயங்கள் எல்லாமே கன்னிக்கு சக்சஸ் தான். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடு. இந்த கோல்டன் டிக்கெட் குடுக்குறது, இந்த போனஸ்லாம் போடுறது, கன்னிராசி தைரியமா எடுத்து பண்ணி நிக்கலாம். கன்னிராசிக்கு பரிகாரம்னு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆனாலும் ஜீவ சமாதிகள நமஸ்காரம் பண்றது, குரு மகான்களோட சரித்தம் படிக்கிறது, குரு மகான்களோட சன்னதிய வழிபாடு பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸ்ரீரங்கத்துல ரெங்கநாதரையும், தாயாரையும் தரிசனம் பண்றது இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும். விஸ்வரூப தரிசனம் பெரிய சக்சஸ் குடுக்கும் கன்னிக்கு. ஓகே. மேம் சார் சொன்னாங்க, கன்னி ராசிக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியட் இது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களோட பலன சொல்லுங்க. கன்னிராசி கேது பகவானுடைய பிடியிலேருந்து விலகி வந்ததே பெரிய ரிலீஃபாக நினச்சிருப்பாங்க. இப்பவும் நல்ல புதிய மாற்றங்கள், புதிய திட்டங்கள், புதிய பயணங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. 6ல் ஒரு பாவகிரகம் இருந்தால் நல்ல வெற்றியான அமைப்பு உண்டு அப்படின்றது ஒரு ஐதீகம். அப்போ எது எடுத்தாலும் ஒரு வெற்றின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கும். அப்போ தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி, விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டில் வெற்றி, வழக்கு வியாஜங்களில் இருக்கிறவங்களுக்கு வழக்கில் வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. பேர்கிட்ட மட்டும் கொஞ்சம் வாக்குவாதம், வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. பேருக்கு ஏதாவது வந்து வேலை கிடைக்கணும், இடமாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு புதிய திட்டங்களும், புதிய ஒப்பந்தங்களும், புதிய முயற்சிகளும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. நல்லா பயன்படுத்திக்கலாம்.